ரெடி பண்ணல அதுல இப்படி திட்டினா அப்புறம் எப்படி அது நமக்காண்டி சண்டை போட்டு ஜெயிக்க வைக்கும்? ஆமா, அது ஜெயிச்சுதான் நம்ம கஞ்சி குடிக்க போறோம் பாரு. உன்னை மாதிரி அடுத்த வேலை கஞ்சி குடுக்கறதுக்காண்டி மட்டும் நீ வாழ சொல்றியா? நான் மானத்துக்காண்டி வாழ்றேன். பேசாதடா, மான ரோசத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு என்னடா அருகதை இருக்கு? கையில காசு இருக்கும் போதே வீட்டை திருப்பி இருக்கலாம்லடா. பண்ண உனக்கு ஒரு வீடு வேணும் அவ்வளவுதானே? அந்த அக்ரிமெண்ட் முடிட்டும், அதுக்கப்புறம் என்னமாச்சும் பண்ணி ரெடி பண்ணி ஏதோ ஒரு வீட்டுக்கு போறதுக்காடா இத்தனை வருஷமா நம்ம வீட்டை சுத்தியா கூடியிருக்கேன். அவரு நீ கல்யாணம் முடிச்சிட்டு வரையில இந்த தெருவுலயே நம்ம வீடு ஒண்ணுதான்டா கார வீடு. இதெல்லாம் உனக்கு யாவும் இல்லையாடா? அந்த இளவரத்தை யாவுமே வேணாம் தானே இந்த வீடே வேணாங்கிறேன். எனக்கு நீ என்ன செஞ்சான் புருஷன்? அவங்க அப்ப சேர்த்து வச்ச காசெல்லாம் குடி மேலையும் கூத்தியா மேலையும் கட்டிவிட்டு உனைய நடுத்துல நிக்க விட்டேன். அப்பங்கிற ஆத்தா கூட படுத்து இருந்துச்சு, புள்ள பத்துக்கிற மட்டும் கிடையாது. அந்த புள்ள வளரையில இதாண்டா உலகம்னு காட்டி கைய பிடிச்சு கூட்டு போறான் பாரு, அவன் தான் அப்ப. சாவ சண்டையெல்லாம் வேணாம்ப்பா. இதெல்லாம் தேட்டு பொழுதன்னைக்கு அந்த ஆள் விட கேதின்னு கிடக்க போய்த்தானே உன்னால எந்த வேலையும். இப்போ பேச்ச நிப்பாட்டுல மூச்சை பிடிச்சு போடுவேன். நான் சொல்றதெல்லாம் உனக்கு இப்ப ஏமா அம்மா வேணும்னு நினைச்சா இதோட சாவ சண்டையெல்லாம் விட்டு பண்ணும்டா.